உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்னன்னா மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கும், இந்த ஆகஸ்ட் மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ ரிஷபத்துல செவ்வாயும் குருவும், சிம்மத்தில் சுக்கிரன், புதன், சூரியன். அந்த சூரியன் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 16ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துருவாங்க. கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம், மீனத்தில் ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களும், புனரபோஷம் 1-2-3 பாதங்களையும் கொண்டதுதான் இந்த மிதுன ராசி. அப்ப இந்த மிதுன ராசிக்கு தன்னுடைய ராசி அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் அவங்க வக்ரமாகறாங்க. அப்ப நமக்கு ராசி அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை. அப்ப ராசி அதிபதி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கும் போது நாம கொஞ்சம் நம்மளுடைய வேகத்தை குறைச்சுக்கணும். ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம், ஒரு இங்கிருந்து இந்த கடையை இந்த பக்கம் மாத்தி வைக்கிறோம், நான் பிசினஸ்ல பார்க்க போனா நம்ம வேற இடத்த மாத்தி செய்யறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எது செய்யறதாக இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். அப்ப நடந்துட்டு இருக்கிற வண்ணமே அப்படியே போயிட்டு இருக்கிறது நல்ல விஷயம். அப்ப எதையுமே நம்ம மாத்தி செஞ்சு அதன் மூலியமாக நீங்கள் நஷ்டப்பட வேண்டாம். அப்ப இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானும் லக்னத்துக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான். அப்ப அந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு மறைஞ்சிட்டாங்க. அது போக இந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கள யோகத்தை கொடுக்குறாங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அதுவும் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு இணைஞ்சு குருமங்கள யோகத்தை கொடுப்பது மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. அப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளவு நீங்க ஒரு வேலை செஞ்சோ, ஒரு தொழில் செஞ்சோ, ரொம்பவுமே மனசு உடைஞ்சு இது நடக்கல, இது சரியா வரல, இது எப்ப நடக்கும் அப்படிங்கிற குழப்பத்துல வரும்போது இந்த குருவும் செவ்வாயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுப்பாங்க, ஒரு மன சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அப்ப அந்த 2 கிரகங்களும் இணைந்து அதில் அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசி அதிபதி புதனுடைய வீடு கன்னியை பார்க்கிறாங்க. அப்ப அந்த கன்னி ராசி புதனுடைய வீட்டை அந்த குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பார்க்க போனா தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக பெரிய லெவல்ல உங்களை மாட்டி விட்டுறாது. உங்களுக்கு தொழில பிரச்சனைகள் கொடுக்காது. அப்ப உங்க தொழில எவ்வளவு டார்ச்சர் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், தொழில் மாறி போகணும்னு நினைச்சாலும் அது இப்போதைக்கு மாறி போகாமல் இருக்கிற இடத்திலே இருந்துக்கோங்க. அதற்கு அந்த குரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த சமயத்துல நம்ம சுபகாரியங்கள் செய்யலாமா, திருமண பேச்சு பேசலாமா? நம்ம ஏற்கனவே நீங்க பேசி வச்சிருந்தாலும் அதை இப்ப பேசி போனீங்கன்னா அது சரிவர நடக்காது. அப்ப இன்னைக்கு நம்ம திருமண பேச்சை பேசுவதை கொஞ்சம் தள்ளி போடலாம். அப்ப அந்த சுபகாரியங்களை பத்தி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் இல்லை. உங்களுக்கு இன்னும் 1 மாசம் போகட்டும். 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதலர்கள் இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறீங்க, அவங்க இந்த மாசத்துல உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்லலாம், நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், நம்மளுக்கு ஏதாவது நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில நீங்க சொல்ல போனீங்கன்னா அது பிரச்சனையாக உருவெடுக்கும். அப்ப அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதத்துல வேண்டாம், அதை தள்ளி போடுங்க. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான்
9ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா ஒரு தொழில் இருந்திருப்பீங்க. ஒரு தொழிலை நாம இந்த டயத்துல நம்ம செஞ்சுக்கலாம், இல்லை நம்ம பழசுல நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாண்ட சில விஷயங்களை விட்டு வச்சிருப்போம், இது மறுபடியும் செய்யலாம், அதை இப்ப செய்ய தூண்டும். அதை இப்ப செய்ய தூண்டினாலும் கூட நீங்க மெதுவாக, அவசரப்படாமல், பொறுமையாக, நிதானமாக செய்யுங்கள். அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோம் செஞ்சீங்கன்னா அதுல மாட்டிக்குவீங்க. அப்போ உங்களுக்கு இந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு சில பிரச்சனைகள்ல நீங்க தப்பிச்சு, சில பிரச்சனைகள்ல மாட்டிக்காமல் இந்த காலகட்டத்தை அப்படியே நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அது போக இப்போ அந்த புதனும் சுக்கிரனும் ஒன்னா இருக்கிறதுனால, அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது வக்கர கதியில் இருக்கிறதுனால, இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறவங்க அவங்க இன்னுமே அவங்களுடைய முயற்சிகளை அவங்களுடைய துறையில கொஞ்சம் அதிகமாக போடணும். அப்ப அதிகமாக அந்த எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் அவங்க இப்ப நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்க பார்க்க முடியும். அதுபோக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க, வேற ஏதோ கோர்ஸுக்கோசரம் வேற ஊர்ல இருந்து படிக்கிறீங்க. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய முயற்சிகளை இன்னும் அதிகமாக்குங்க. அப்போ இந்த டயத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல், உங்களுடைய டயத்தை வேற விதத்துல செலவழிக்காமல், அப்ப இந்த காலகட்டத்தை ரொம்ப கவனமாக நீங்க கொண்டு போறதுதான் நல்ல விஷயம். இது போக பாத்தீங்கன்னா இப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது 25ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னிக்கு வர்றாங்க. அங்கே கேதுவும் இருக்கிறாங்க. அப்படி சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகும்போது அங்கே நீச்சமாகறாங்க. அப்ப இந்த நீச்சமாகிறதுனால இப்போ மிதுன ராசியில் பிறந்த ஆண் பெண் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மேல் வயிறு, ஜீரணம், அஜீரணம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அப்ப மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும். அப்படி வந்தாலும் நீங்க மருத்துவம் பாருங்க. அப்படி மருத்துவம் பார்த்தாலும் அதுல ஒரு நல்ல திருப்தி என்னன்னா, அந்த குரு பகவான் அந்த கன்னி ராசியை பார்க்கறதுனால, அந்த ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கறதுனால, உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் வந்தாலும் அது பெருசா இருக்க விடாது. அப்ப நமக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்ப மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த காலங்கள்ல ரொம்பவுமே வேதனைப்பட்டு, கஷ்டப்பட்டு, சில முயற்சிகள் செஞ்சு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பயணம் பண்ணினா தான் அந்த வெற்றியை நீங்க பார்க்க முடியும். அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த ராகு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய வேகத்தை தூண்டுவாங்க, உங்களுடைய ஆசைகளை தூண்டுவாங்க. அப்ப நீங்க ஏதாவது செஞ்சே ஆகுங்கிற சூழலுக்கு கொண்டு நிறுத்துவாங்க. அப்ப அந்த ராகு பகவானால உங்களுக்கு அந்த ஆசைகளும் அவசரமும் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்க அதிகமாக ஆசைப்படுவதை குறைச்சுக்கோங்க. அதிகமான வேகத்தை இப்ப குறைச்சுக்கோங்க. அப்படி குறைச்சிக்கிட்டா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள், நீங்க முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் லேசா, அதாவது கொஞ்சம் நேரம் எடுக்கும், கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்டது, அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கும். ஆனா குரு கூட இருக்கிறதுனால அந்த தாமதம் ஏதாவது ரூபத்துல கடைசியில கொஞ்சம் லேட்டாக வெற்றியை கொடுக்கும். இது போக பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம், அது போக திருவாதிரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம். அப்ப அந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களை அவசரமாக சில வேலைகளை செய்ய தூண்டும், சில ஆசைகளை கொடுக்கும். அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேண்டாம். அப்ப இந்த பீரியட்ல கிரக சூழ்நிலைகள் நல்லா இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாகத்தான் உங்களுடைய காரியங்கள் நடக்கும். கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அப்ப அந்த குரு பகவானும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு தாமதம், விரயம், நஷ்டம், நீங்க எதிர்பார்த்தல ஏமாற்றங்கள் வரும். அது செவ்வாய் கூட சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால அது ஃபைனல்ல
உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்போம். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்போ உங்க ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பா ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி வந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.